என்னவென்று சொல்வதம்மா விஜயோட பேரழகை. அடடா 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 அட 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 அடடடா. இப்படி எத்தனை 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 இருக்கோ அம்பட்டையும் அள்ளி தெளிக்கலாம். நம்ம காவேரியும் விஜயும் இன்னைக்கு சூப்பர் சூப்பர்னு தாங்க சொல்லணும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட ஆமாங்க, இன்றைக்கி எபிசோட யாரெல்லாம் வாயை ஈன்னு வச்சுக்கிட்டு பார்த்தேன்னு காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் ஃபுல்லாகவே சிரித்த வாய் திறந்த வாயை மூடவே இல்லைங்க. அப்படியே ஈன்ற வாக்கில் தாங்க பார்த்தேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இடத்துல கூட ஒரு இடம் கூட இம்மி அளவு கூட ஒரு தொய்வோ ஒரு கஷ்டமோ ஒரு முகம் சொல்லிக்கிறதோ ஒரு என்னப்பா இது பிடிக்காத சீனாக இருக்குது அப்படின்னு தோணவே இல்லைங்க. காவேரி வந்து என்ன அம்மா அம்மான்னு காவேரி அவங்க அம்மாவை திட்டுறப்ப கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. காவேரியோட அந்த அது என்ன சொல்கிறதுன்னு தெரியும், அவங்களோட கோபத்தில் கூட ஒரு அழகு தெரிஞ்சிச்சு, அப்படியே அள்ளி தெளிச்சது தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. காவேரி அக்கா தங்கச்சிட்டெலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே தலைவர் ஒருத்தர் சொல்லுவார், வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவங்க கம்ப்ளைண்ட் எங்கேயும் செல்லாதுமா. அங்கே எல்லாருமே சாரதா பக்கம் இல்லை உன் பக்கம் தாண்டி உன் காதலுக்காக தாண்டி நிற்கிறாங்க. செம்மங்க வேறு லெவல். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது மறந்துட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே ஒரு நம்மளோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், நம்ம விஜயும் நம்ம குட்டி பாப்பாவும் கமெண்ட் பண்ணிக்கிடுவாங்க இல்லையா, காவேரியை பார்த்து இவங்க மயங்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. டைம் ஆகலை அப்படிங்கிறதும் காவேரியை பார்த்தோன்னே டைம் ஆயிடுச்சு இறங்கு இறங்கு அப்படின்னு விஜய் சொல்கிறது. என்னப்பா மிஸ்ஸை பார்த்தோன்னே டைம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னது நம்ம சொன்னது மாதிரியே வந்துருச்சுங்க. எனக்கு நம்ம சொன்னது மாதிரியே வந்துருச்சே அப்படின்னு நானும் நினச்சேங்க. நல்ல அழகான காட்சிகளை இன்றைக்கி கண்டு கழிச்சோன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து வீட்டில் ஒரே டவுட்டாக இருக்குது. நம்ம காவேரிக்கு அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி சென்னைக்கு கிளம்புறாங்க. நமக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கணும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிறக்காண்டி ஃபைல் எடுத்துகிட்டு சென்னைக்கு போகிறாங்க. காவேரிக்கே தெரியாமல் நம்ம தலைவரும் கிளம்பி போகிறாங்க இல்லையா, அதோட முடிச்சிருந்தோம். பஸ்லேயும் போயிருந்தாங்க. பஸ்ஸுக்கு பக்கத்தில் காசை அடித்து பிடிச்சி பக்கத்து சீட்டையும் வாங்கிடுறாரு. காவேரி செல்லத்துக்கு பக்கத்துலேயே போகிறாங்க. உட்காந்துக்கிட்டு நம்ம காவேரி கண்ணை மூடி தூங்கி நம்ம தலைவர் மேலே தோளில் சாஞ்சு தூங்கிட்டே போகிறாங்க. இறங்கிடுறாங்க, எதுவுமே சொல்லலைங்க. ஆனால் முன்னாடி போக விட்டு பின்னாடியே போகிறாரு நம்ம விஜய். போகலே அவங்களுக்கா தெரியுது நம்மளை யாரோ பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா காணோம், யாரையுமே காணோம். அதாவது வேற ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னு ஏன்னா விஜய் ஓடி போய் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்க்குறாளே, கரெக்டாக கவனிக்கிறாளே, எப்படி நம்ம வர்றது எப்படி 1000 பேர் போகிறாங்க, இப்போ திரும்ப மாட்டேங்கிறா. போயிட்டே இருக்காங்க காவேரி. இவர் ஒளிஞ்சே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி ஃபாலோ பண்ணுறாரு. திரும்பி பார்க்க போகிறாங்க, படக்குன்னு ஒளிஞ்சிக்கிறாரு. எப்படி இவ கண்டுபிடிக்கிறான், அதான் டெலிபதின்னு சொல்லுவாங்களோ அப்படி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி போகலாமா இல்லை கார் டாக்ஸி பிடிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. கேட்குறாங்க இந்த அட்ரஸ் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆகுன்ட்டு. அவங்களும் போகிற வரவங்க ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட சிகப்பு கார் ரெடி பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த காரை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்தாங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்க, தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஏன் இந்த சிகப்பு காரை எடுத்துகிட்டு வராருன்னா, ஹாஸ்பிட்டலில் விசாரித்தாங்க இல்லையா விஜய், அப்போ டாக்டர் சொன்னாங்க அவங்க போனது பழகுனது, அவங்க என்னென்ன சின்ன சின்ன ஒரு பொருள் அவங்க பழகுனா கூட அங்கே காமிங்க, கூட்டி கொண்டு அவங்களுக்கா தன்னால் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க உயிருக்கு உயிராக பழகுன விஜயை பார்த்து உங்களுக்கு நினைப்பு வரல என்னமோ சரி நமக்கு வேணாங்க, அவங்களுக்கு நினைவுலாம் திரும்ப வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, நினைவு வந்துட்டா போச்சுக்குன்னு கட்டி பிடிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு, ஐ லவ் யூ புருஷா, ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு அவங்க வாட்டு கதையை முடிச்சாலும் முடிக்கலாம் இல்லையா, சப்புன்னு முடிஞ்சு போயிடும். காதலில் இருக்கிற மகிமை கிக்கு சூப்பர் எதுலேயும் வராது. அதுலேயும் நம்ம தலைவர் பண்ணுற காதல் இருக்கே, இது 3வது காதலுங்க. ஆமாங்க, ஃபஸ்ட்டு காவேரி மேடத்தை ஆஃபீஸுக்கு போகையில் காரில் போகையிலே சைட் அடித்து, அதாவது ராகினியை கூட வம்பு பண்ணார் பார்த்தீங்களா, அப்போ கூட ரத்த கொதிப்புன்னு சொன்னாங்க. அப்போ தோளில் சாய்ச்சிக்கிட்டு அப்போ தாங்க அவருக்கு ஸ்டார்டிங் ஆணுச்சோ இல்லையோ, தலைவன் மையல் கொண்டுட்டாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அன்னைக்கு தான் முதல். அப்புறம் தான் வீட்டை விட்டு போனது, கொடைக்கானலுக்கு போய் கட்டி பிடிச்சது, அது பயங்கரமாக லவ் ஒத்துக்கிட்டது. ஆனால் அவரோட மனசில் வந்தது அன்னைக்கு தாங்க எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போது காதல், செகண்ட் காதல் மாமி வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அது செகண்ட் காதல். பாட்டெல்லாம் போட்டுட்டு ஆடி அப்படி கலாட்டா பண்ணார். இப்போ 3வது காதல் இன்னும் கொஞ்சம் யூத்தா காவேரி இன்னைக்கு ஒரு பொலிவாக தெரிஞ்சாங்க, அழகாக இருந்தாங்க பார்த்தீங்களா.
இந்த காதலில் இன்னும் கொஞ்ச நாள் பயணிக்கட்டுமே, 1000 எபிசோடு வரைக்கும் போட்டுங்க. பஞ்சமாக என்ன, நம்ம செல்லாக்குட்டி கண்ணு தானேங்க, நம்ம கண்ணு எல்லாமே அவங்க மேலே தானேங்க ஃபோக்கஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிகிட்ட, அதாவது அவங்க சுயநினைவு ஏற்படுத்தணும்னு காரோட போய் நிற்கிறாங்க. கரெக்டாக பார்க்குறாங்க காவேரி. அதாவது இந்த காரில் போகலாமா இல்லை ஆட்டோவில் போகலாமாங்கையில் கதவை திறக்கிறாங்க. எங்கே போகணும் மேடம் அப்படின்னு சொல்ல அவங்க அட்ரஸை சொல்கிறாங்க. அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு காரை தொடுறாங்க. தொட்டா அப்படியே அவங்களுக்கு ஒரு மின்சாரம் என் மீது பாய்கின்றதுன்ட்டு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது. இவர் விஜய் கவனிக்கிறார். ஆகா நம்ம செல்லாத்துக்கு ஏதோ பண்ணும் போல இருக்கே, உட்காருங்க மேடம் அப்படிங்கிறாங்க. உட்காந்துக்கிறாங்க. எங்கே போகணும் அப்படிங்கிற அட்ரஸை கொடுக்குறாங்க. ஓகே மேடம் அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறம் அந்த தலைவர் போகிறாரு. போகையில் கண்ணாடி வழியை பார்க்குறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் பார்க்குறாரு. காவேரி பார்க்குறாங்க. இவர் என்ன அவர் மாதிரியே இருக்காரு, பார்க்குறதும் அந்த ஆள் மாதிரியே பார்க்குறானே அப்படின்ட்டு டக்குன்னு குனிஞ்சுக்கிறாங்க. ஐயோ நம்ம பார்க்கக்கூடாது, கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஆர்வக்கலர்ன்ட்டு குனிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டை போட்டு விட்றாருங்க. பொங்கி வரும் காவேரி படத்துலேருந்து ராமராஜன் படம் என் காவேரியே கண்ணீர் எதற்கு அந்த பாட்டை போட்டு விட்றாரு. என்ன காவேரி பாட்டை போடுறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு செல்லை நோண்டிக்கிட்டு வராங்க. ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு வராங்க. அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு அடுத்து பழைய பாட்டுக்கு போகிறாரு. காவேரி கரை இருக்கு அந்த பாட்டை போடுறாரு. நிறுத்துங்க இருங்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் காவேரி காவேரின்னு பாட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்க, எங்க அதுவாக வருதுங்க, எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணா உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேறு பாட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போடுறாருங்க மனுஷன். ஒன்றை நீ மறந்த போதும் என்ன நீ மறக்கலையே அப்படிங்கிற பாட்டை போடுறாரு. அப்படியே பார்க்குறாங்க ஒரு மாதிரியாக, அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது. இடமும் வந்துடுது. நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மேடம் வெயிட்டிங்கில் இருக்கணுமா பார்க்குறாங்க. சரி தெரிஞ்ச மூஞ்சி அப்படின்ட்டு நில்லுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. உள்ளுக்குள்ளே காவேரிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. உள்ளுக்கையும் போயிடுறாங்க. எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா, இது ஆக்சிடெண்ட் ஆகி ஆப்ரேஷன் பண்ண வந்த இடமாச்சே அப்படின்னு நினைக்கிறாரு. ஐயோ இப்போ நம்மளை காமிக்கலாமா வேணாமா, சரி என்ன நடந்தாலும் சரி அவளே கண்டுபிடிச்சி முட்டி மோதிட்டு வரட்டும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. உள்ளார கேட்டு ஒவ்வொரு இடமா போயிடுறாங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நடந்ததை பற்றி கேட்குறாங்க. ஆமாம் விஜய் காவேரி அப்படின்னு சொன்னோன்னு தூக்கி வாரி போடுது காவேரிக்கு. என்னது விஜய் காவேரியா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரு விஜய், உங்கள் பேர் காவேரி, 2 பேருக்கு இதான் ஆப்ரேஷன் நடந்துச்சு, உங்களுக்கு கூட குழந்தை பிறந்துச்சு, இவங்க தான் பண்ணாங்க சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. மேடம் வாங்க, நான் தான் பண்ணேன், என்ன விஷயம்? நீங்கள் 2 பேருக்கும் ஒன்றா வந்தீங்களே, சேம் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கூட பேசிட்டு அதுக்கப்புறம் சுயநினைவு இழந்தீங்களே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா, உங்களோட விசித்திரமானதுங்க அப்படி இப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போடுது. கிருன்னு காவேரிக்கு சுற்றுது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இங்கே உள்ளவர் வராங்க, இன்னொரு டாக்டர், சீஃப் டாக்டர். இவங்களுக்கு தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைவு இல்லாமல் போயிருக்குமே, கரெக்டாக எனக்கு நல்லா உங்களோடது நல்லா ஞாபகம் இருக்குது. உங்கள் குடும்பமே கும்பலாக வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அந்த தாத்தா பாட்டி அவங்க ஒரு பக்கத்து நின்னாங்க, இங்கிட்ட உங்கள் அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அந்த பாட்டி கூட உங்களை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஏதேதோ சொன்னாங்க. இப்போ எப்படிம்மா உங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சா அப்படிங்கல, எனக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரரு எனக்கு கல்யாணம் ஆனதே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ போச்சே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம், சரி ஒளிஞ்சே நிற்போம் அப்படின்னு நிற்கிறாங்க. அவங்க விஜயா அப்படிங்கிறாங்க. ஆமாம். ஐயோ இப்போ விஜய் ஃபோட்டோ என்ன பண்ணலாம், சரிங்க சார் இருங்க அப்படின்னு டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சாரதாவுக்கு. நம்ம விஜய் நம்ம காவேரி என்னடி அப்படிங்கிறாங்க. அந்த உன் தம்பி ஃபோட்டோ எடுத்தார்ல, அந்த ஃபோட்டோ உனக்கு அனுப்பிட்டாரா? அனுப்பிட்டாருடி, சூப்பராக இருக்குடி, அந்த ஃபோட்டோ பார்க்கணும் போல இருக்குமா, எனக்கு அனுப்புமா அப்படின்னு கேட்க, அடியே பெரிய ஆல்ரெடி எப்படிலாம் பார்க்கணும் போல இருக்கான், என்னம்மா டுபாக்கூர் வேலை பண்ணுறா அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. சார் என்ன சார் இங்கே நின்றுருக்கீங்க அப்படின்னு அவர் ஒண்டி நின்று பார்க்குறத ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ஒரு நர்ஸு கேட்குறாங்க. உடனே தொப்பியும் கண்ணாடியும் கழட்டிட்டு, சாரி மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா அப்புறம் போயிடுறேன் அப்படிங்கல. விஜயோட அழகில் அப்படின்னு மயக்கி விழுகிறாங்க. சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. சொங்கின்னு, என்னங்க கீழே விழுந்தீங்க, நான் சிஸ்டர்னு கூப்பிட்டேன்னு மேலே எந்திரிக்கிறீங்க. சார் நீங்கள் நின்னாலும் நின்றுக்குங்க, ஆனால் சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க சார். ஏன் சிஸ்டர் சார் பார்த்தா நான் சொல்கிறேன் மறுபடியும் சிஸ்டருங்கிறீங்க. ஏங்க மேடம், இல்லை நீங்கள் நின்னாலும் கூட நின்றுக்கங்க, என்னைய சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க. ஏன் மேடம்,
ஐயோ! நீங்கள் சிஸ்டர்ன்னு கூப்பிட என்னால் தாங்க முடியல சார். ஏன் மேடம்? நீங்கள் இவ்வளோ ஒரு அழகு, இந்த ஹேர் ஸ்டைல், இந்த கண்ணு, மூக்கு, இந்த கண்ணாடி எடுத்தோன்னே கண்ணாடிக்கு மேலே அழகாக இருந்தீங்க. கண்ணாடி எடுத்தோன்னே என் கண்ணு அப்படியே என்னை பறிச்சுட்டு போயிடுச்சு. நீங்கள் சிஸ்டர்ன்னு சொல்லாமா? நீங்கள் எதுவுமே சொல்லாட்டியும் கூட பரவாயில்ல. உங்களை நினச்சிக்கிட்டே நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். நீங்கள் அவ்வளோ க்யூட்னஸ் சார் அப்படின்னு கையை தொட்டு அப்படி கணத்தை டச் பண்ணிட்டு போகிறாங்க. விஜய் பார்த்து, அப்பா நான் என்னப்பா பண்ணுறது? கடவுளே, ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, இம்புட்டு அழகாக ஏன்டா என்னை படைச்சேன்னு காமெடிக்கு சொல்லுவாங்க. ஆனால் இவர் நிஜமாக தான் சொல்லிக்கிறாரு. அந்த பொண்ணு போயிடுது. சிஸ்டர் அப்படிங்களா? சார் ஓகே மேடம், நான் இங்கே நிற்கலாம்ல. நில்லுங்க தாராளமாக நில்லுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஆள் என்ன சொன்னான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்க ஃபோட்டோவை அனுப்பிடுறாங்க. ஐயோ மாமியார் அனுப்பிடுச்சே, ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம், சுயநினைவு வந்தால் நல்லது தான் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு இதோ இதை பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. காமிச்சா ஆமாம் இவர் தான் உங்கள் புருஷன், இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டு. அவங்களாம் இங்கிலீஷில் தானே பேசுவாங்க, நமக்கு தமிழில் பேசி பழக்கம். உடனே இவர் தான் என் ஹஸ்பண்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், இவர் எவ்வளோ வேதனைப்பட்டார் தெரியுமா? என் பொண்டாட்டி எப்படியா காப்பாற்றுங்க, அவரே அடிபட்டு தான் வந்தார், என் பொண்டாட்டி காப்பாற்றுங்க, அவர் தான் என் உசுருன்னு படுத்தி எடுத்துட்டாருங்க. நீங்கள் டிச்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் அந்த குதிச்சாரு. ஐயோ இப்படி ஒரு மனுஷன் நான் உலகத்தில் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லையிலே காவேரிக்கு கிருங்குது. மேடம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இவங்க இந்த அட்ரஸ் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கல, அட்ரஸ் 2 அட்ரஸையும் கொடுக்குறாங்க. இது காவேரி உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, இது உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு அட்ரஸ்ஸு, ரெண்டுமே இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. தேடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் ஃபோனை வச்சுட்டு போகிறீங்க? ஓ சாரி அப்படின்னு வாங்கிட்டு வர்றாங்க. ஐயோ பொண்டாட்டி பாவம் வர்றாளே, என் தேவதை வர்றாளே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து விஜய் காரில் ஏறி உட்காடுறாங்க. வந்துடுறாங்க. மேடம் எங்கே போகலாம் அப்படிங்கல, விஜய் வீட்டுக்கு அட்ரஸை கொடுக்குறாங்க. முதல்ல இங்கே போவோமா இல்லை இந்த நம்ம வீட்டுக்கு போவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை விஜய் வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டு அட்ரஸை காமிக்கிறாங்க. தாத்தா பெரிய தாத்தா வீட்டு வீடு இருக்கு இல்லையா, அதை காமிக்கிறாங்க. அதை வாங்குறாரு. ஐயோ நம்ம வீட்டு அட்ரஸ் தான் கேட்குறா. பரவாயில்ல விஜய் பூந்து விளையாடுறா, ஓம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு வண்டியில் ஏறுறாங்க. நம்ம இவளுக்கு முன்னாடியே போய் அங்கே உட்காரலாம்னு நினச்சோமே. அதனால் என்ன பண்ணுறாரு விஜய், டக்குன்னு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை பண்ணுறாங்க. ஒரு கார் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. இவங்க சரிங்க அப்படின்னு சொன்ன கையோட கார் எடுத்துகிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல அவர் வர சொன்ன இடத்துல வண்டியை மெக்கர் பண்ணுற மாதிரி ட்ருங்கிறாரு. காவேரி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மேடம், கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னன்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் வேலை செய்யலை. அதுக்கப்புறம் கால் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கார் வந்து நிற்கிது. அவங்களோட ஃப்ரெண்டு கார் தான். மேடம் கோச்சிக்காதீங்க, கரெக்டாக தொப்பியெல்லாம் வச்சுக்கிறாரு, மாஸ்க் போட்டுக்கிறாருங்க விஜய். அவங்க மூஞ்சிக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த காரில் போங்க சார், இவங்களை கொண்டே பத்திரமா விட்டுருங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிடுறாரு. நீங்கள் போங்க, வண்டி ரிப்பேர் அப்படிங்கவும் காவேரி என்ன பண்ணுறாங்க, நல்லா பொறுப்பாக ஒப்படைக்கிறாருன்ட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் இப்போ ஏன் கொரோனா டயத்தில் தான் மாஸ்க் போடுவோம், இப்போ எதுக்கு போகிறீங்க? இல்லை மேடம், எல்லா நேரத்துலையும் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது தானே. ஓ சரி அப்படின்ட்டு அவங்க காரில் ஏறி உட்காடுறாங்க. ஏறி உட்காந்துட்டு அந்த அட்ரஸை சொல்கிறாங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு கொஞ்சம் சுற்றி போ, நான் அதுக்குள்ளே அங்கே போகணும் அப்படின்னு விஜய் அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லிடுறாங்க. ஓகே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியை கிளம்புறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, அதுதாங்க அதிசயம்னு சொல்லணும், கண்ணாடி இறக்கி விட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க விஜய் யதார்த்தமாக திரும்புகிறாரு. ஐயோ பார்க்குறாளே அப்படின்ட்டு படக்குன்னு திரும்புகிறாரு. நல்ல வேளைங்க கண்ணாடியை கலட்டிக்கிட்டு திரும்ப பார்க்கவும் டபக்குன்னு கண்ணாடியை முடிக்கிறாரு. இவங்களுக்கு ஏதோ தோணுது, இவரை பார்த்தா நமக்கு ஏதோ தோணுதே அப்படின்னு காவேரி நினச்சிட்டு போகிறாங்க. இங்கே பயபுள்ள வேகமாக காரில் ஏறி உட்காந்துட்டு அவங்க வீட்டுக்கு பஞ்சாப் பறக்கிறாருங்க. காவேரிக்கு முன்னாடி அங்கே போய் நம்ம உட்காரணும், நம்ம செல்லா குட்டியை விளையாட்டு பண்ணணும், வம்புழுக்கணும், ஊழல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் பொறுத்துக்கங்க, பிடிச்சதோ பிடிக்கலையோங்க, தொண்டை கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும், பொறுத்துக்கங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் அன்பான உறவுகள் பொறுத்துக்குவீங்கன்னு நம்பி இந்த போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.